ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு மில்க் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கேரட் பால்கோவா. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. கேரட் 150 கிராம் துருவி எடுத்துக்கிறேன். பால் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இப்போது கடாய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பால்கோவா செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இரும்பு தவா எடுத்துக்கோங்க. அதில் செய்யும்போது நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இதில் துருவி வச்சுருந்த 150 கிராம் கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட் எல்லாத்தையும் நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நெய்யோடு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வைக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொங்கி வரும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் அதை வேக விடலாம். ஓரங்களில் ஒட்டி இருக்க பால் ஆடையும் எடுத்து விட்டுக்கலாம். இப்போது 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், பால் நல்லாவே வத்தி இருக்குது. இந்த மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 100 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கேரட் பால்கோவா 2 நாள் இல்லை 3 நாளில் கெட்டு போயிடும். அதனால் சீக்கிரம் சாப்பிட்ருங்க. நீங்கள் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கேரட் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.